இது எங்கள் வீட்டோட புக் வைக்கிற செல்ஃபுங்க. இதில் எல்லா பொருட்களையும் வச்சு எப்படி குப்பை மாதிரி ஆகி போச்சு. இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. எனக்கு புக்கு படிக்கிற பழக்கம் கொஞ்சம் இருக்குங்க. அதனால் புக் ஃபேர் போனால் புக்கு வாங்கிட்டு வருவேன். முன்னாடியெல்லாம் அந்த புக்கை உடனே படிச்சிருவேன். இப்போ கொண்டு வந்து இந்த செல்ஃபில் வச்சிட்டோம்னா அது பல நேரங்களில் அந்த புக்கு எங்கே இருக்குதுன்னே தெரியறதில்ல. தேடி எடுத்து படிக்கிறதையும் மறந்துடுறேங்க. இப்போ இந்த செல்ஃபில் என்ன புக்கு இருக்குதுன்னே எனக்கு சுத்தமாக தெரியலேங்க. படித்தது, படிக்காதது, புதுசாக வாங்கினது, பழைய புக்கு எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி இருக்குங்க. படித்தது எது, படிக்காத எதுன்னு என்னால் இப்போ கண்டுபிடிக்க முடியலைங்க. எல்லாத்தையும் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணோம்னா தான் ஓரளவுக்கு தெரியுங்க. படித்த புத்தகங்களை எல்லாம் ஏற கட்டிட்டு படிக்காத புத்தகங்களை மட்டும் அழகாக அடுக்கி வைக்கலான்னு இருக்கேங்க. இதை ஆர்கனைஸ் பண்ணுறப்ப தான் நான் காணாமல் போச்சு, தொலைஞ்சு போச்சுன்னு நினைக்கிற பொருளெல்லாம் நிறைய கிடக்குதுங்க. நல்ல நல்ல புத்தகங்கள் வாங்கியிருக்கேன், ஆனால் படிக்க முடியாமல் போயிடுச்சுங்க. இப்படி எல்லா புத்தகங்களும் கலந்து இருக்கிறதுனால படிக்காத புக்கை தேடி எடுக்க வேண்டியதாக இருக்குது. நான் மினிமலிசம் டீக்ளட்டரிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வீட்டே ரொம்ப அழகாக நீட்டாக ஆர்கனைஸ்டாக மாறிக்கிட்டு இருக்குங்க. எனக்கு இப்போல்லாம் வேலையும் குறைஞ்சி நிறைய லெஸர் டைம் கிடைக்குதுங்க. இதனால் என்னால் புத்தகங்கள் கூட படிக்க முடியுது. எவ்வளவு குப்பைகள் இருந்திருக்கு பாருங்கள். இதில் நல்ல புத்தகங்கள் விட குப்பைகள் அதிகமாக இருந்தது. இப்போ நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேங்க. இப்போ எனக்கு எந்த புக்கு வேணுமோ அதை ஈஸியாக எடுத்து என்னால் படிக்க முடியும். இப்படி ஆர்கனைஸ் பண்ணி தேவையில்லாத பொருளெல்லாம் டீக்ளட்டர் பண்ணுறது மூலமாக நிறைய நேரம் மிச்சமாகுதுங்க. இப்படி டீக்ளட்டர் பண்ணும்போது திரும்ப திரும்ப அந்த பொருளையே வாங்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் உருவாகாது. நமக்கு தேவையான பொருளை மட்டுமே வாங்குவோம். பொருள் வாங்கிறதுக்கு முன்னாடியும் யோசித்து வாங்குவோங்க. அதனால் தேவையில்லாத செலவும் இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.